السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والذين يدعون لم يسرفوا ولم يقتروا وكان بين ذلك كثيرا إلى آخر آية. وقال الله تعالى: إن المبذرين كانوا إخوان الشياطين وكان الشيطان إلى آخر آية. قال رسول الله صلى الله عليه وسلم: الدين يسر ولا تعسر. وقال عليه الصلاة والسلام: صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அருளும் மேலான கருணையும் நாம் அனைவர்கள் மீதும் வந்து சேரட்டுமாக. நமது உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் நாம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. நமது மனைவி மக்கள், நமது உற்றார் உறவினர், உலகத்தில் உள்ள முஸ்லிமான முஃமினான ஆண் பெண் அனைவர்களுக்கும் அல்லாஹ் உடல் சுகத்தை நிரந்தரமாக நசீபாக்குவானாக. மருத்துவமனை கஷ்டங்கள், மருத்துவமனை செலவுகள், பலாய் முசீபத்துகள், கொடிய தீராத நோய் நொடிகளிலிருந்து வந்தா நாம் அனைவர்களையும் முழுமையாக பாதுகாத்து அருள் புரிவானாக. திடீர் மரணங்கள், வாகன விபத்துக்கள் போன்ற பேர் இடர்களிலிருந்தும் அல்லாஹ் நாம் அனைவர்களையும் முழுமையாக பாதுகாத்து அருள் புரிவானாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களே, அல்லாஹ்வால் இந்த மண்ணுக்கு வழங்கப்பட்ட மார்க்கம் நடுநிலையான மார்க்கம், சமநிலையான மார்க்கம். எந்த விஷயத்திலும் வரம்பு மீறி விடக்கூடாது. யாருக்காக வேண்டியும் எதற்காக வேண்டியும் எப்போதும் நாம் தாழ்ந்து இறங்கி போய்விடக்கூடாது என்பதை காட்டக்கூடிய மார்க்கம்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம். எந்த ஒரு காலகட்டத்திலும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் நடுநிலையான மார்க்கம், சமநிலையான மார்க்கம் என்பதாக அல்லாஹ் தன் திருமறையிலே குறிப்பிட்டு காட்டி இருக்கின்றான். ஒரு இடத்திலே சொல்லி காட்டுவான், உம்மத்தன் வசத்தன், இந்த மார்க்கம் நடுநிலையான மார்க்கம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்திற்கென்று ஒரு பெயரை சூட்டியுள்ளார்கள், தீனுல் இஅ்திதால், சமநிலையான மார்க்கம். நீங்கள் செலவு செய்கின்ற பொழுது நடுநிலையை கையாளுங்கள், வரம்பு மீறி செலவு செய்யாதீர்கள். அப்படி நீங்கள் வரம்பு மீறி செலவு செய்தால் ஷைத்தான்களுடைய சகோதரர்கள் ஆவீர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார். அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷயாத்தீன், நிச்சயமாக யார் வரம்பு மீறி செலவழிக்கின்றீர்களோ அவர்கள் ஷைத்தான்களுடைய சகோதரர்கள் ஆவீர்கள் என்பதாக அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லி இருக்கின்றான். பெருமக்களே, நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் இந்த மனித சமூகத்தை நோக்கி பொருளாதாரம் குறித்து 2 கேள்விகளை கேட்பான். நீ எப்படி சம்பாதித்தாய், அதை எப்படி செலவழித்தாய்? சம்பாதிக்கக்கூடிய வழியும் செலவழிக்கக்கூடிய வழியும் சரியாக இருந்தால் மட்டுமே ஒரு மனிதன் சுவனத்திலே நுழைய முடியும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். பெருமக்களே, உலகத்திலே நம்முடைய சமுதாய மக்கள் அதிகமாக மிகுதமாக செலவழிக்கப்படக்கூடிய ஒரு செயல்பாடு இருக்கிறது என்றால்
அத்துமீறி வரம்பு மீறி செலவழிக்கக்கூடிய ஒரு காரியம் இருக்கிறது என்றால் திருமணம் போன்ற வைபவங்களில் தான். மற்றவர்களுக்கு நம்முடைய பெருமையையும் பகட்டையும் காட்ட வேண்டும். நம்முடைய திருமணங்கள் ஆடம்பரங்களாக வரம்பு மீறி செலவழிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு நம்முடைய பெருமையை காட்ட வேண்டும் என்பதற்காக மிகுதமாக திருமணம் போன்ற வைபவங்களிலே செலவழிக்கப்படுவதை நாம் நிதர்சனமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இஸ்லாமிய திருமணம் என்றால் 4 அம்சங்கள் தான். இஸ்லாமிய மார்க்கத்திலே சொல்லப்பட்ட திருமணம் 4 அம்சங்கள். ஒன்று, மணமகனால் முடிந்த அளவு தரப்படக்கூடிய மகர் தொகை. இவ்வளவுதான் மகர் தொகை என்பதாக மார்க்கம் நிர்ணயிக்கவில்லை. மணமகனால் தரப்படக்கூடிய மகர் தொகை ஒரு அம்சம். இரண்டாவது அம்சம் ஈஜாப் என்று சொல்வார்கள். என்னுடைய பெண்ணை உனக்கு நிக்கா செய்து தருகிறேன் என்று பெண் தரக்கூடிய நபர். மூன்றாவது அம்சம் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய கபூல் என்ற வார்த்தை. நான்காவது அம்சம் மாப்பிள்ளை சார்பாக தரக்கூடிய ஒரு சின்ன விருந்து. இதுதான் இஸ்லாமிய திருமணம். இந்த 4 அம்சங்கள் கொண்டதுதான் இஸ்லாமிய திருமணம். இந்த 4 அல்லாமல் 4000 விஷயங்களை நம்மோடு நாம் என்ன செய்து கொண்டோம், சேர்த்து கொண்டோம், இணைத்துக் கொண்டோம் என்பதிலே எவ்வித சந்தேகமும் இல்லை. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஆக சிறந்த பரக்கத்தான ஒரு திருமணம் என்னவென்றால், எந்த திருமணத்திலே செலவுகள் கம்மியாக செலவழிக்கப்படுகிறதோ அதுதான் ஆக சிறந்த பரக்கத்தான திருமணம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். ஒரு பணக்காரன் எளிமையாக திருமணம் நடத்துகிறான் என்றால் அது பெருமை. இதே ஒரு ஏழை எளிமையாக திருமணம் நடத்தினால் அது பெருமை அல்ல. காரணம், அவனால் அவ்வளவுதான் முடியும். ஒரு செல்வந்தன், ஒரு மிகப்பெரிய லட்சாதிபதி எளிமையாக திருமணம் நடத்துகிறான் என்றால் அது பெருமை என்பதாக மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. நிறைய நிக்காவுடைய குதுபாக்களிலே ஒரு சில ஆயத்துக்கள் ஓதுவார்கள். நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். வான்கிஹுல் அயாமா மின்கும் வஸ்ஸாலிஹீன மின் இபாதிக்கும் வ இமாயிக்கும். உங்களில் யார் நிக்கா முடிக்காமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நீங்கள் நிக்கா முடித்து வையுங்கள். ஏன் தெரியுமா? ஒருவேளை அவர்கள் ஏழைகளாக இருந்தால் இந்த திருமணத்தின் பரக்கத்தால் அவர்கள் பணக்காரராக ஆகிவிடலாம் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். ஒரு ஏழை ஒரு பணக்காரனாக ஆக வேண்டும் என்றால் அவன் திருமணம் முடித்தால் அந்த ஏழை பணக்காரனாக ஆகிவிடலாம் என்பதாக குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. ஆனால் இன்று ஒரு மனிதன் திருமணம் முடித்தால் ஆக பரம ஏழையாக ஆகிவிடுவதுதான் இன்றைய உலகத்தினுடைய சூழ்நிலையாக இருந்து கொண்டிருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய ஹதீஸிலே சொல்லி காட்டுவார்கள், அத்தீனு யுஸ்ருன், மார்க்கம் இருக்கிறதே எளிதான மார்க்கம். இந்த இஸ்லாமிய மார்க்கம் இலகுவான மார்க்கம். எப்படி திருமணத்தை நடத்த சொல்லுகிறதோ, எப்படி திருமணம் போன்ற காரியங்களை நடத்த சொல்லுகிறதோ அதுபோல நீங்கள் நடத்துங்கள், எளிதாக ஆக்குங்கள். வலாத்து அஸ்ஸீர், இந்த மார்க்கத்தை நீங்கள் சிரமப்படுத்தாதீர்கள், இந்த மார்க்கத்தை நீங்கள் கஷ்டப்படுத்தாதீர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். பெருமக்களே, இன்று சில வீடுகளின் நிச்சயதார்த்தமே திருமண ரேஞ்சுக்கு இருக்கின்றது. சில வீடுகளின் நிச்சயதார்த்தத்தின் செலவே சில ஏழையினுடைய திருமணத்தை நடத்திவிடலாம். ஒரு காலம் இருந்தது, பள்ளிவாசல்களிலே வீடுகளிலே திருமணங்கள் நடக்கும். அந்த வீட்டுக்கு முன்பாக பந்தல் போடுவார்கள். அந்த வீட்டுக்கு முன்பாக பந்தல் போடுவார்கள். அந்த பந்தலிலே விருந்து உபச்சாரங்கள் நடக்கும். அந்த காலங்கள் எல்லாம் காணாமல் போய்விட்டது. இஸ்லாமிய மார்க்கத்திலே அவசிய தேவைக்கு நீங்கள் கடன் வாங்கி என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம் என்பதாக மார்க்கம் சொல்லுகிறது.
ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரத்திற்கு, ஒரு மனிதனுடைய தேவைக்கு உடுத்த உடை இல்லை, உண்ண உணவு இல்லை, அவசியத்திற்கு கடன் வாங்கிக் கொள்ளலாம் என்பதாக மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. ஆனால் இன்று ஆடம்பர செலவுகளுக்காக இந்த திருமணம் போன்ற காரியங்களை மிகவும் பிரமாண்டமாக நடத்த வேண்டும் என்பதற்காக இன்று எத்தனையோ மனிதர்கள் கடன் வாங்குகின்றார்கள். அந்த கடன் சாதாரண கடன் அல்ல, வட்டிக்கு கடன் வாங்குகின்றார்கள். அந்த வட்டியை அடைப்பதற்கு இன்னொரு மனிதனிடம் கடன் வாங்குகின்றார்கள். அந்த கடனை அடைப்பதற்கு இன்னொரு மனிதம் வட்டிக்கு வாங்குகின்றார்கள். இப்படி வட்டிக்கு மேல் வட்டியை வாங்கி அந்த பெரும் பாவமான அந்த காரியங்களிலே என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய சமுதாய மக்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. கணவனுக்கு தெரியாமல் மனைவி வட்டிக்கு கடன் வாங்குவதும், மனைவிக்கு தெரியாமல் கணவன் வட்டிக்கு கடன் வாங்குவது மிகவும் மிகவும் லேசான ஒரு காரியமாக ஆகிவிட்டது. சமுதாயத்திலே, இஸ்லாமிய மார்க்கத்திலே வட்டி எவ்வளவு பெரிய பெரும் பாவம். இந்த எந்த ஒரு மனிதன் வட்டி வாங்குகின்றானோ அந்த பாவத்திலே லேசாக அவன் பங்கு வகித்திருந்தாலும் நாளை மறுமை நாளிலே அவன் எழுப்பப்படுகின்ற பொழுது பித்து பிடித்தவனாக, பைத்தியம் பிடித்தவனாக எழுப்பப்படுவான் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி இருக்கின்றான். வீட்டு வாசலிலே ஒரு அந்நியான் அந்த வட்டியினுடைய கடனை வசூலிப்பதற்காக வெளியிலே நின்று கொண்டிருக்கின்றான். உள்ளே ஒரு அந்நிய பெண் இருக்கின்றான். எந்த நேரத்திலே எந்த சூழ்நிலை நடக்கும் என்பதாக நம்மால் சொல்ல முடியாது. ஆனால் நம்முடைய இஸ்லாமிய சமூகம் இந்த காரியத்திலே, இந்த பாவமான ஒரு காரியத்திலே மிகவும் மூழ்கி இருக்கின்றார்கள் என்பதுதான் மிகவும் வருத்தப்படக்கூடிய விஷயமாக இருந்து கொண்டு இருக்கின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கத்திலே நீங்கள் வரம்பு மீறி செலவழிக்காதீர்கள், அத்துமீறி செலவழிக்காதீர்கள். அப்படி செலவழித்தால் நீங்கள் ஷைத்தான்களுடைய சகோதரர்கள் என்பதாக அல்லாஹ் வன்மையாக சொல்லி இருக்கின்றான். நிறைய திருமணத்தினுடைய பத்திரிகைகளிலே நாம் பார்க்கலாம், ஒரு துவா பதிவு செய்யப்பட்டிருக்கும். அல்லாஹும்ம பாரக்கல்லாஹ் பாரக்கல்லாஹு லக்கும் வஜமா பைனஹுமா ஃபில் கைர். யா அல்லாஹ், இந்த மணமக்களுக்கு பரக்கத் செய்வாயாக, இந்த மணமக்களை நலவுகளிலே ஒன்று சேர்ப்பாயாக, இவர்களுக்கு பரக்கத்தை ஏற்படுத்துவாயாக என்பதாக நிறைய நிக்காவுடைய பத்திரிகைகளிலே ஒரு துவா பதிவு செய்யப்பட்டிருக்குமே. இந்த துவாவை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். யாருக்காக வேண்டி, எந்த நிக்காவுக்காக, எந்த திருமணத்திற்காக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவாவை ஓதினார்கள் என்று நாம் ஹதீஸிலே பார்த்தோம் என்றால், பெருமக்களே, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா ஆக சிறந்த பணக்காரர், மிகப்பெரிய தனவந்தர், உலகத்தின் எல்லா வியாபாரிகளையும் விட சிறந்த வியாபாரியாக அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உலகத்திலே வாழ்ந்து வந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், உலகத்திலே எல்லோருக்கும் செல்வங்கள் கொடுக்கப்பட்டு, அவருக்கு செல்வங்கள் கொடுக்கப்பட்டதை போல எல்லோருக்கும் செல்வங்கள் கொடுக்கப்பட்டு, அவர் செலவழித்ததை போல எல்லோரும் செலவழித்தான் உலகத்திலே ஏழைகளையே நாம் பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட ஆக சிறந்த பணக்காரர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு மதீனாவிலே திருமணம் நடக்கின்றது. நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் பள்ளிவாசலுக்கு தொழுகைக்காக வருகின்றார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துர் ரஹ்மான் அவர்களை பார்த்து, அவர்களுடைய சட்டை காலரிலே மஞ்சள் பூசி இருந்தது. அந்த கரையை பார்த்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்துர் ரஹ்மான் அவர்களை, உங்களுக்கு திருமணம் நடந்து விட்டதா? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட இந்த கேள்வியிலே நிறைய விஷயங்கள் பொதிந்திருக்கின்றது. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் பெருமானாருக்கு நெருக்கமான சகாபி, நெருக்கமானவர் மட்டுமல்ல, பெருமானார் விரல் நீட்டி இவர் சொர்க்கவாசி என்ற அடைமொழியால் அஷரத்துல் முபஷ்ஷரா 10 நபர்களில் இவர் சுவனத்துக்கு உரியவர், சுவனம் உறுதி செய்யப்பட்ட சஹாபி அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள்.
பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எல்லா நேரத்திலும் எல்லா காலகட்டத்திலும் உடன் இருந்தவர்கள் பாசமான ஒரு சஹாபியும் கூட. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இவ்வளவு நெருக்கமாக இருந்தவர்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா. அவர்களுக்கு மதீனாவிலே திருமணம் நடந்திருக்கின்றது. அதே மதீனாவிலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். ஆனால் அப்துர் ரஹ்மான் அவர்களுக்கு நடந்த திருமணம் பெருமானாருக்கு தெரியவில்லை. அன்றைய மதீனா இன்றைய மதீனாவை போல மிகப்பெரிய சிட்டி அல்ல. ஒரு 6 தெருக்கள் 7 தெருக்கள் தான் மதீனாவிலே இருக்கும். மதீனாவிலே தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள். பெருமானாருக்கு நெருக்கமான சஹாபியும் கூட அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மஞ்சள் கரையை பார்த்து, புது மாப்பிளை பூசி வரக்கூடிய அந்த கரையை பார்த்து, உங்களுக்கு திருமணம் நடந்து விட்டதா என்று கேட்ட பொழுது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள், ஆம் யா ரசூலல்லாஹ், எனக்கு திருமணம் நடந்து விட்டது. அப்பொழுதுதான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிவிட்டு, அல்லாஹும்ம பாரக்கல்லாஹ் பாரக்கல்லாஹு லக்கும் வ ஜமஅ பைனஹுமா ஃபில் கைர், அல்லாஹ் உங்களுடைய நிக்காவிலே பரக்கத் செய்வானாக, உங்களுக்கு அல்லாஹ் ரஹமத்தை பொழிவானாக என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுதுதான் இந்த துஆவை முதலாக அந்த சஹாபிக்கு வாழ்த்தி ஓதி இருக்கின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை நோக்கி கேட்டார்கள், மகர் தொகையாக எவ்வளவு கொடுத்தீர்கள் என்று கேட்ட பொழுது அந்த சஹாபி சொன்னார், பேரித்தம்பழத்தினுடைய கொட்டையின் அளவு சின்ன தங்க கட்டியை மகராக கொடுத்தேன் என்பதாக அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். பெருமக்களை, அவருடைய வசதிக்கு வாய்ப்புக்கும் ஒரு ஒட்டகம் அளவு தங்க கட்டியை கொடுத்திருக்கலாம். பின்னாடி சமுதாயத்திலே மகருடைய தொகை ஏறி போய் விடக்கூடாது, பாலாய் போன வரதட்சணையும் ஏறிவிடக் கூடாது என்பதை கருத்திலே கொண்ட அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் அந்த பேரித்தம்பல கொட்டை அளவு மகர் தொகையாக தன்னுடைய மனைவிக்கு கொடுத்தார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை நோக்கி சொன்னார்கள், நீங்கள் என்ன செய்யுங்கள், ஒரு ஆடு அறுத்து வலிமா விருந்து கொடுத்து விடுங்கள் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை நோக்கி சொன்னார்கள் என்றால், பெருமக்களை, இந்த நிக்கா இதுதான் ஆக சிறந்த பரக்கத்தான நிக்கா. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம பாரக்கல்லாஹு லக்கும் வ ஜமஅ பைனஹுமா ஃபில் கைர் என்று துஆவுக்கு தகுதியான ஒரு நிக்கா இருக்கிறது என்றால் இந்த நிக்கா தான் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஹதீஸ் ஷரீஃபிலே சொல்லி காட்டுவார்கள். நாம் நடத்தக்கூடிய இந்த திருமணம் போன்ற காரியங்களை எளிமையாக நடத்த வேண்டும். இஸ்லாம் எப்படி சொல்லி இருக்கின்றதோ அப்படி நடத்த வேண்டும். இஸ்லாம் எளிதான மார்க்கம். அந்த மார்க்கத்தை நீங்கள் கஷ்டப்படுத்தாதீர்கள், அந்த மார்க்கத்தை நீங்கள் சிரமப்படுத்தாதீர்கள் என்பதாக இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு தெள்ளத் தெளிவாக சொல்லி இருக்கின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் திருமணங்களிலே, நாம் நிக்காவிலே பார்த்திருப்போம், அல்லாஹும்ம பாரக்கல்லாஹ், யா அல்லாஹ் இந்த மணமக்களுக்கு பரக்கத் செய்வாயாக என்பதாக ஹஸரத்துமார்கள் ஓதுவார்கள், துஆ ஓதுவார்கள். துஆ ஓதுவது நல்லதுதான். ஆனால் பரக்கத்துடைய வாசல்கள் அடைக்கப்பட்டு இருக்கிறது. பரக்கத் வராமல் இருக்க, பரக்கத் வருவதற்கு எதுவெல்லாம் தடையாக இருக்குமோ அதுவெல்லாம் அந்த காரியங்களை எல்லாம் நாம் செய்து கொண்டே இருக்கின்றோம். உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுமையானால் அதிர்வேட்டுகள், முழக்கங்கள் இஸ்லாமிய திருமணங்களிலே என்ன செய்கிறது, வெடிக்கப்படுகிறது. ஆண்கள் பெண்களும் பர்தா இல்லாமல் கலந்துறவாடக்கூடிய ஒரு சூழ்நிலையை இஸ்லாமிய திருமணங்களிலே நாம் பார்க்கின்றோம். பெரும் பெரும் பேனர்களை வைத்து உருவப்படங்களை அதிலே பொதிக்கப்பட்டிருக்கிறது. மலக்குமார்கள், பரக்கத்தான மலக்குமார்கள், ரஹமத்தான மலக்குமார்கள் வருவதற்கு நம்முடைய இஸ்லாமிய திருமணம் தடையாக இருக்கிறது என்றால், பெருமக்களை, எப்படி அந்த திருமணம் பரக்கத் செய்யப்படும், எப்படி அந்த திருமணம் ரஹமத் செய்யப்படும் என்பதை இந்த நேரத்திலே நாம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவருடைய உணவு இருவருக்கு போதுமாகும்.
சிக்கனத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். இது பெருமானாருடைய வார்த்தை. ஒருவருடைய உணவு இருவருக்கு போதுமாகும். ஒரு மனிதன் வீடு கட்டுகிறான் என்றால் அந்த வீட்டிலே அந்த ஆணுக்கு ஒரு அறை இருக்கட்டும் தங்குவதற்கு, இன்னொரு அறை அந்த பெண்ணுக்கு, அந்த வீட்டில் உள்ள பெண்ணுக்கு இருக்கட்டும். மூன்றாவது ஒரு அறை இருக்கிறது என்றால் அது விருந்தாளிகளுக்கு உள்ள அறையாக இருக்கட்டும். நாலாவது ஒரு அறை இருந்தால் அது ஷைத்தானுக்குரிய அறை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள். தேவைக்கு அதிகமாக எதையெல்லாம் நாம் பயன்படுத்துகின்றோமோ அதுவெல்லாம் வீண்வரையத்தை சார்ந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெள்ளத் தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். நல்லோர்களை பற்றி, சாலிகீன்களை பற்றி சொல்கின்ற பொழுது லம் இஸ்ரிஃபு வலம் யக்துரு வகான பைன ذلك கஸீரா. அந்த நல்லோர்கள் எப்பேற்பட்டவர்கள் தெரியுமா? அந்த சாலிகீன்கள் எப்பேற்பட்டவர்கள் தெரியுமா? அவர்கள் வீண்விரயமும் செய்ய மாட்டார்கள், அவர்கள் கஞ்சத்தனமும் செய்ய மாட்டார்கள். இந்த இரண்டுக்கும் மத்தியிலே அவர்களுடைய வாழ்க்கை இருக்கும் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டியிருக்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோரை பாயிலை படுத்து உறங்கி எழுந்திருக்கின்ற பொழுது அவர்களுடைய புனித மேனியிலே அந்த கோரை பாயினுடைய அச்சுக்கள் படிந்திருந்தது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானாரை நோக்கி கேட்டார்கள், நாயகமே, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தால் யா அல்லாஹ் இந்த உகது மலையை தங்கமாக ஆக்கிக் கொடு என்று கேட்டால் அல்லாஹ் அந்த மலையை தங்கமாக ஆக்கி கொடுத்து விடுவான். நீங்கள் சொகுசான மெத்தை கட்டிலே படுத்து உறங்கலாம். நீங்கள் அல்லாஹ்வை எந்த நேரமும் நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாமல் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு இருக்கின்றீர்கள். நீங்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்து விடுவான். ஆனால் இந்த ரோம் நாட்டு மன்னர்கள், இந்த பாரசீக மன்னர்கள் அல்லாஹ்வை வணங்குவதில்லை, அல்லாஹ்வை நினைப்பதில்லை. ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு வாரி வாரி வழங்குகிறான். உங்களுடைய இந்த மேனியிலே கோரை பாயினுடைய அச்சு படிந்திருக்கின்றதே என்று கேட்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் உமர் அவர்களை உட்கார வைத்து எளிமையினுடைய மாண்பு என்ன, எளிமையாக நடந்தால் என்ன அந்தஸ்து நாளை மறுமையிலே கொடுப்பான் என்பதை விளக்கி கடைசியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா பெருமானாரை பார்த்து இஸ்தக்ஃபிர்லி யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, என்னை மன்னித்து விடுங்கள், தெரியாமல் சொல்லிவிட்டேன் என்பதாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கடைசியிலே சொன்னார்கள் என்றால், கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களை, இன்று நம்முடைய சமுதாயத்துக்கு மத்தியிலே எந்த அளவுக்கு நம்முடைய திருமணங்கள் நடத்தப்படுகிறது, அத்துமீறி நடத்தப்படுகிறது, வரம்பு மீறி செலவழிக்கப்படுகிறது. இதனால் இவர்கள் ஷைத்தான்களுடைய சகோதரர்கள் என்பதாக அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி இருக்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈருலக தலைவர் தங்களுடைய மகளாருடைய நிக்காவை எந்த அளவுக்கு எளிமையாக நடத்தினார்கள். ஒட்டுமொத்த சகாபாக்களுடைய சபை, ஹஜ்ரத் அலி அவர்கள் அந்த சபையில இருக்கின்றார்கள். ஹஜ்ரத் அலி அவர்கள் பெருமானாருக்கு தம்பி மறை, இன்னொரு விதத்திலே சச்சாவுடைய மகன், ஷரியத் ரீதியாக பார்த்தால் முறை மாப்பிளையும் கூட. ஹஜ்ரத் அலி அவர்களை பார்த்து பெருமானார் கேட்கின்றார்கள், அலி அவர்களை, என்னுடைய மகள் பாத்திமாவை நிக்கா செய்து கொள்கிறீர்களா? ஹஜ்ரத் அலி அவர்கள் சொன்னார்கள், நாயகமே, நிக்கா செய்து கொள்ள எனக்கு விருப்பம் இருக்கிறது, ஆனால் மகர் கொடுக்க என்னிடம் வழி இல்லை என்று சொன்னவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி அவர்களை பார்த்து சொன்னார்கள், உங்களிடத்திலே ஒரு கவசம் இருக்குமே, அந்த கவசத்தை கொண்டு வாருங்கள். ஹஜ்ரத் அலி அவர்கள் சொன்னார்கள், நாயகமே, அந்த கவசம் எல்லாம் உடைந்து விட்டது, பரவாயில்லை, எடுத்து வாருங்கள் என்பதாக எடுத்து வர சொல்லி அந்த கவசத்தை அந்த சபையிலே, சகாபாக்களுடைய சபையிலே நீட்டுகின்றார்கள். இதை யாராவது விலைக்கு வாங்குகின்றீர்களா என்பதாக ஆக சிறந்த பணக்காரர் ஹஜ்ரத் உஸ்மான் அவர்கள் அந்த கவசத்தை விலைக்கு வாங்குகின்றார்கள். 480 திர்கம் அந்த
இந்த கவசத்தை வாங்குகின்றார்கள். 40 திர்ஹத்துக்கோட அந்த கவசம் போகாது. 480 திர்ஹம் கொடுத்து அந்த கவசத்தை பெற்றுக் கொள்கின்றார்கள். அந்த கவசத்தை ஹஜ்ரத் உஸ்மான் அவர்கள் அலி அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்து அந்த திர்ஹத்தையும் கொடுத்தார்கள். அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கவசத்தை தூக்கி, இதே என்னுடைய பாத்திமா என்னுடைய மகள் அவர்களுக்கு மகராக இந்த கவசத்தை வைத்துக் கொள்கிறேன். அந்த 480 திர்ஹத்தை உம்மு சுலைம் அனஸ் அவர்களுடைய தாயார் அவர்களிடம் ஒப்படைத்து, திருமணத்திற்கு தேவையானதை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள். அனஸ் அவர்களுடைய தாயார் உம்மு சுலைம் அவர்கள் அந்த 480 திர்ஹத்திற்கு ஒரு தலையணை, ஒரு பானை, ஒரு திருகை, ஒரு பாசி மாலை, ஆக குறைந்த செலவிலே அந்த பொருளாதாரத்தை வாங்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மகளுடைய நிக்காவை எளிமையாக நடத்தினார்கள் என்றால், கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினை, மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்தியாவிலே இந்திய ஊடகங்கள் எல்லா காரியங்களையும் ஒத்தி வைத்துவிட்டு திருமணத்தை 1 மாத காலமாக ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது. சமீபத்திலே 5000 கோடிக்கு திருமணம் நடத்தப்பட்டது. 3000 கோடிகளுக்கு மேல் திருமணம் நடந்தது. உச்சியில் இருந்து உள்ளங்கால் வரை தங்கத்தாலான அணிகலன்கள் அணிவிக்கப்பட்டு அவர்களுடைய திருமணத்தை ஆடம்பரங்களாக அவர்கள் நடத்தினார்கள் என்பதை நாம் என்ன செய்கின்றோம்? சமூக வலைதளங்களிலே பார்க்க முடிகின்றது. மிகவும் வேதனை தரக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், இமாம் ஹஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய வார்த்தை தான். இமாம் ஹஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், ஒரு மூலையிலே ஒரு மனிதன் வயிறு புடைக்கு சாப்பிட்டு விட்டு வயிற்று வலியால் துடித்துக் கொண்டிருக்கின்றான் என்றால், இன்னொரு மூலையிலே சாப்பிடுவதற்கு சோறு இல்லாமல் அவன் பசியால் துடித்துக் கொண்டிருக்கின்றான் என்பதாக இமாம் ஹஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் நமக்கு விளக்கம் தருகின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்தியாவிலே 30 கோடி மக்கள் என்றால் அதிலே ஒரு சில மக்கள் இரவு உணவு இல்லாமல் படுக்கைக்கு செல்கின்றார்கள், உணவுக்கு வழி இல்லாமல் படுக்கைக்கு செல்கின்றார்கள் என்பதாக ஒரு ஆய்வு சொல்கின்றது. இப்படி நாம் நம்முடைய செலவுகளை இந்த திருமணம் போன்ற காரியங்களிலே ஆடம்பரமாக செலவழிக்கின்றோம், அத்துமீறி செலவழிக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகத்திலேயே ஆக மோசமான ஒரு விருந்து இருக்கிறது என்றால் அது பணக்காரர்கள் மட்டும் அழைக்கப்பட்டு ஏழைகள் புறந்தள்ளி நடக்கக்கூடிய விருந்துதான் ஆக மோசமான விருந்து என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன செய்திருக்கின்றார்கள்? விளக்கம் சொல்லி இருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கம் நடுநிலையான மார்க்கம், சமநிலையான மார்க்கம். எப்படி நீங்கள் திருமணத்தை நடத்த வேண்டுமோ அப்படி நடத்துங்கள், லேசாக ஆக்குங்கள், அதை கஷ்டப்படுத்தாதீர்கள். ஆனால் இஸ்லாமிய சமூகம் சின்ன சின்ன காரியங்களுக்காக, சின்ன சின்ன சொற்ப ஒரு எண்ணங்களுக்காக என்ன செய்கின்றார்கள்? நம்முடைய சமுதாய மக்கள் கடன் வாங்குகின்றார்கள். அந்த கடன் சாதாரண கடன் அல்ல. கணவனுக்கு தெரியாமல் மனைவி வாங்குகிறார், மனைவிக்கு தெரியாமல் கணவன் வாங்குகிறார், வட்டிக்கு கடன் வாங்குகின்றார்கள். நம்முடைய இஸ்லாமிய சமூகம் இதிலே மிகவும் மூழ்கி இருக்கிறது. இதற்குண்டான தண்டனை நாளை மறுமையிலே மிகப்பெரிய ஒரு தண்டனை அல்லாஹ் தஆலா தர இருக்கின்றான். ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களை, இந்த விஷயத்திலே ஆழமாக சிந்தியுங்கள். நாம் செலவழிக்கக்கூடிய செலவுகள் நடுநிலையான செலவாக இருக்க வேண்டும், அத்துமீறி இருக்கக்கூடாது, வரம்பு மீறி இருக்கக்கூடாது. இப்படி இருந்தால் நீங்கள் ஷைத்தானுடைய பிள்ளைகள், சகோதரர்கள் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி இருக்கின்றான். ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை, உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே நம்முடைய திருமணம் போன்ற வைபவங்களை எளிமையாக நடத்தக்கூடிய அந்த பாக்கியத்தை, அந்த நசீபை வல்ல நாயன் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. இன்னும் வட்டி போன்ற பெரும் அந்த பாவங்களிலிருந்து முழுமையாக நம்முடைய சமுதாய மக்கள் விலகி வாழக்கூடிய அந்த நசீபை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. வாஹித் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.